வேற. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல்னாலே நம்ம முக்கியமாக யூஸ் பண்ணுற விஷயம் என்னது? கரும்பு. இந்த கரும்பு எங்கே உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா, பப்புவானி கினியான்னு சொல்கிறாங்க தெரியுமா, அந்த நாட்டிலையும் சவுத் ஈஸ்ட் ஏஷியாலையும் தான் உருவாச்சுன்ற மாதிரி நம்பப்படுது. சவுத் ஈஸ்ட் ஏஷியானா இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸு, வியட்நாமு, லாவோஸ், மியான்மர், இந்த மாதிரி. இந்த உலகத்திலே கரும்பு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரியில் முதல் இடத்துல பிரேசில் இருக்குது. பிரேசிலை தொடர்ந்து இந்தியா, இந்தியாவை தொடர்ந்து தாய்லாந்து, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரி. கரும்பை நிறையா இம்போர்ட் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸு, சுவிட்சர்லாண்டு, போர்ச்சுகல், மொரோக்கோ, யுனைடெட் ஸ்டேட்ஸ், அந்த மாதிரி. கரும்பு ஜூஸை விரும்பி அதிகமாக பருகிறது எந்த கண்ட்ரிலன்னு கேட்டிங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸு, அதுக்கு அடுத்தபடியாக நம்ம இந்தியாவில். அதே மாதிரி இந்த கரும்புக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குங்க. நிறைய நம்ம கரும்பு ஜூஸோ கரும்பு ரிலேட்டடான ப்ராடக்டை கன்சியூம் பண்ணால் நம்ம பிளட்டில் இருக்க சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், நம்ம வெயிட் அதிகமாகும், பல் சொத்தைகள் நிறையா உருவாகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். ஹாப்பி பொங்கல். பாய்.